ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும். நீங்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2023 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை தினம் நண்பர்களே. இன்றைய தினம் தந்தை இல்லாதவர்கள் அவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் திருமண நாள் சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் 2 குடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறது யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே. சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்துல புதன், சந்திரன், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள நண்பர்களே. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் உள்ளது மிக மிக யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே. இன்றைய தினம் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நண்பர்களே. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இன்றைக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் வீட்டிலேயே சமைத்து சாப்பிட்றது நல்லது. முடிந்த வரைக்கும் வெளியில போயிட்டு சாப்பிட்றதை நீங்க தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. இந்த தினம் உங்க கடன்கள் எல்லாத்தையுமே அடைச்சு அது கடன்கள் எல்லாம் குறைப்பதற்கான நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு நண்பர்களே. அதுக்கு நீங்கள் முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த தினம் செலவுகளை நீங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் ஆடம்பரமா இருக்கக்கூடாதுங்க. ஸோ எது செலவு ரொம்ப அவசியமான செலவு, எது அனாவசிய செலவுங்கிறத நீங்க தரம் பிரித்து வகைப்படுத்தி வேண்டிய செலவுகளை மட்டும் செய்யுங்க. மற்ற செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் மிக முக்கியமாக நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுடைய கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய நல்ல வழிமுறைகள் நீங்கள் கண்டறிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு வட்டி நீங்கள் கட்டுறதும் ஒரு செலவு தானே. ஸோ நீங்கள் முடிந்த அளவுக்கு செலவுகளை எப்படிலாம் குறைக்கணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிறையவே இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். மனசுல பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. இந்த தினம் உங்கள் சகோதரர்களிடம் இருக்கக்கூடிய சச்சரவுகள் பெரும்பாலானவை அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் இருக்குங்க. மிக முக்கியமாக நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் என்னன்னா செலவுகள் தவிர கோபத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த தினம் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்றது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். எனவே முடிந்த அளவுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளுங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா அது கெடுத்து விடும். எனவே இந்த தினம் கோபம் காரணமாக சில நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனசுல உறுத்திட்டே இருந்த சில நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் புதிதாக சொத்து சேர்க்கையை ஏற்படுத்துவதற்கு நல்ல ஒரு அறிகுறிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க. புதுசாக சொத்து வாங்குறதுக்கு தேவையான அஸ்திவாரத்தை இன்னைக்கு நீங்க போடக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு உங்ககிட்ட பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் சாதகமாக நீங்கள் நிறைய காரியங்களை முடிக்கிறதுக்கு உங்க சொந்த பந்தங்கள்கிட்ட நீங்க சிறப்பாக காரியங்களை நீங்கள் அனுகூலமாக முடிக்கிறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பேச்சு திறமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக பெண்டிங்கான சில வேலைகளை கூட செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இந்த தினம் காரியங்களில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு இந்த தினம் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள். உங்கள் வாக்கு சாதுரியத்தின் மூலம் சிறப்பாக உங்களது பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிக்க முடிய ஒரு நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள். இந்த தினம் வியாபார பணிகளில் புதிய புதிய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழலும் இருக்கிறதுங்க. ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நண்பர்களே. எதிர்பாராம திடீர்னு சில செலவுகள் ஏற்படுறதுனால கொஞ்சம் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு வேற லெவலில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்க மனக்கவர்ந்த காதலருடன் நீங்க எங்கேயாவது அவுட்டிங் போறீங்க, உங்க மனம் கவர்ந்த உங்க மனதை வென்ற காதலருடன் அவுட்டிங் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக நடந்துக்கணுங்க. மேலும் உங்க காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது. குறிப்பாக ஆடைகள்
விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதை வந்து உங்க காதுல இருக்க பிடித்த மாதிரியான நீங்க ட்ரெஸ்ஸா மாத்திக்கிறது நல்லது நண்பர்களே. இந்த தினம் நீங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போறீங்கன்னா கூட நீங்க கவனமாக அதை ஹேண்டில் பண்ணிக்கணும் நண்பர்களே. இல்லைன்னா உங்க மனக்குறந்த காதலர் உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த தினம் காதலர்கள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். ஆனால் உங்களது காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொழுதுபோக்குகள் மற்றும் மன மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக இன்னைக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே. எனவே இத்தனை நாளா ஓய்வு இல்லாம இந்த தினம் ப்ரெஷரோட உழைச்சிட்டு இருக்க உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொழுதுபோக்குகள், மன மகிழ்ச்சிக்கான நல்ல சூழ்நிலைகள், ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல சூழ்நிலை இந்த தினம் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் நெருக்கமான சில நபர்கள் மூலமாக உங்க தொழிலுக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நண்பர்களே. இது நிதி ரீதியாக அந்த தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக பலனளிக்கும். இந்த தினம் இயல்பாக இருக்கக்கூடிய உங்கள் நகைச்சுவை உணர்வும் உங்களுடைய அந்த சிறப்பான அறிவும் இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ளவர்களால் கண்டிப்பாக உங்கள் மீது அதிகமான ஈர்ப்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சூழ்நிலை உருவாக்கி தரும். எனவே நகைச்சுவை உணர்வோடு பேசுவீங்க. அதனால நீங்க எங்க போனாலும் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல யோகம் இந்த தினம் இருக்குது நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இந்த தினம். இந்த தினம் புதிய புதிய ஐடியாக்கள் நிறைய நீங்க ட்ரை பண்ணலாம். புதிய ஐடியாக்கள், புதிய யோசனைகள் நீங்க செயல்படுத்துவது உங்களுக்கு அதிகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினம் நீங்கள் அபரிமிதமான ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நீங்கள் தன்னம்பிக்கையோட புதிய புதிய கான்டாக்டை நீங்க உருவாக்கி கொள்ளலாம். புதிய நபர்களுடன் நட்புறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த தினம் உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக அமையுதுங்க. எனவே புதிய நண்பர்களை இந்த தினம் நீங்கள் தொடர்பு கொண்டு புதிய நபர்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். திடீர்னு சில எதிர்பாராத கெஸ்ட் வீட்டுக்கு வரதுனால நீங்கள் உங்களுடைய பிளான் வந்து சில பிளான் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் நண்பர்களே. ஆனாலும் இந்த தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களது மனம் கவர்ந்த உங்கள் வாழ்க்கை துணையுடன் இந்த தினம் இனிமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது நண்பர்களே. ஆனால் உங்களது மனம் கவர்ந்த உங்கள் வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத அல்லது அவர் சொல்ல வேண்டாம்னு சொன்ன விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாதுங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். நீங்கள் இந்த தினம் மிக முக்கியமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை வந்து இன்னும் சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும் பொழுது இந்த தினம் நீங்கள் லைட் எல்லோ கலரை யூஸ் பண்ணலாங்க. லைட் எல்லோ இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே. ஆனால் உங்கள் கடன்களை எல்லாத்தையுமே நீங்கள் அடைத்து முடிக்கக்கூடிய அல்லது குறைக்கிறதுக்கான நல்ல சூழல் இப்பொழுது இருக்கிறது. எனவே கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. ஆரோக்கியம் சிறக்கக்கூடிய ஒரு நாள். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். கடன் தொல்லை குறையறதுக்கான நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் நீங்கள் முடிக்க முடியுங்க. எனவே இந்த தினம் பேசி நீங்கள் சாதுரியமாக பேசி உங்களது காரியங்களை வந்து முடிக்க முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் வியாபாரத்தில் புதிய புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு அமைகிறது. தடைப்பட்ட காரியங்கள் முடியக்கூடிய ஒரு நாளாக பேச்சு திறமையை பயன்படுத்துங்க. அனுபவம் மிக்க நாள். இந்த தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு வெளியில போய் சாப்பிடுறது தவிர்க்கிறது நல்லது நண்பர்களே. வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுறது நல்லது. அதன் மூலமாக ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக அமையும். திடீர்னு எதிர்பாராத வகையில் சில பயணங்கள் மேற்கொண்டு அல்லது சில செலவுகள் ஏற்பட்டு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி நண்பர்களே. பெரிய அலைச்சல்கள் இருந்தாலும் உடல் சோர்வு எதனால் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதன் கிடைக்கக்கூடிய ஆதாயம் காரணமாக உங்களுக்கு அந்த ஆதாயம் காரணமாக அந்த அலைச்சல்கள் எல்லாம் சோர்வுகள் எல்லாம் நீக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல உயர்வுகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. இந்த முடிஞ்ச அளவுக்கு வெளி உணவுகளை தவிர்த்து விடுங்கள். அற்புதமான ஒரு நாளுங்க. இந்த தினம் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் உயர்வு உங்களுக்கு வேற லெவலில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.